ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் இன்னும் செலிப்ரேஷன் ஃபோனில் இன்னும் பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு தேட்டர்லாம் பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டு எல்லா பேரும் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் படம் இப்போ செலிப்ரேஷனில் இருந்து எல்லாமே இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள். இனிமேல் செலிப்ரேஷன் நாங்களும் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் படத்தை பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்லுவோம். எங்களுக்கு வந்து அழகர் திருவிழா மாரி சார் இது. அழகர் ஆற்றுல இறங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. அதுமாரி எங்கள் தளபதி வந்து இன்றைக்கி திரையரங்கில் நான் பார்க்க போகிற ஒரு சாமியை நாங்கள் தரிசிக்க போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது சார். இது ஆல்ரெடி நாங்கள் எப்போயுமே தளபதி படத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த படம் எங்களுக்கு வந்து எங்களோட பொறுமையை ரொம்ப சோதிச்சு இது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா எங்களை வந்து அப்போ அதுவும் எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன, முதல்வர் ஆகி தளபதின்ற டைட்டில் கார் மாதிரி தமிழக முதல்வர்னு சொல்லி வர்றது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது சார். மாண்புமிகு தமிழக முதல்வரோட கடைசி படம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சினிமா துறையில வந்து 34 வருஷம் தன்னோட விடாமுயற்சியால நம்பர் 1 இடம், சும்மா சொல்லல, நம்பர் 1 இடம். இனிமேல் எவனும் பறக்க முடியாது அவரை மாதிரி. இனிமேல் ஒரு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு 8 கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர்னா அது எங்க தலைவர் மட்டும்தான். இன்னும் சற்று நேரத்தில் வந்து மிகப்பெரிய கோலாகல திருவிழா இந்த இடத்துல காத்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ரசிகர் சண்டை, இந்த பாட்டு, இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ற ஒரு இது கிடையாது. மற்றவங்க படத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்க படத்தை எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனா நாங்க எங்க தலைவர் எங்களை வந்து ஒழுக்கமா வளர்த்துருக்காரு. அதனால எல்லா படத்தையும் நாங்க பார்ப்போம். எங்க படத்தை எல்லாருமே எதிர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல முடியும், ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் விஜய் படம் நல்லா இல்ல, இப்படி இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு இனிமேல் எவனும் சொல்லவும் முடியாது. இனிமேல் அவ்வளவு அந்த சகாப்தம் இதோட நிறைவு பெறுகிறது. அதான் சொன்ன மாதிரி விடைபெறுகிறார் உங்க விஜய் திரைத்துறையில். இனி ஆயுள் முழுக்க எங்கள் அண்ணன் சிஎம் அரசியல் துறையில். அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க தளபதியோட கடைசி திரைப்படம் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்க்க இங்க வந்திருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இவரோட கடைசி படம் அப்படின்றது. ஆனா இருந்தாலும் இதோட மக்களுக்கு பணி முக்கியம். அவரை வந்து இந்த ஆளாக்குனதை வந்து மக்கள் தான். அந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு. தளபதி வந்து இனி நடிக்க முடியாது. இனி அவர் ஆயுள் வரைக்கும் அவர் சிஎம் தான். நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. எங்களோட ரசிகரோட இன்னைக்கு கடைசியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நிறைவு செய்யலான்னு இருக்கோம்.